அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பல இடத்துல கோடை மழை பெய்யுது. அந்த கோடை ஒரு சில இடத்துல மின்னல் தாக்கி நம்மளுடைய தென்னை மரங்கள் பாதிக்கப்படுது. அந்த மின்னல் தாக்கின மரங்களில் திருப்பி நமக்கு குலைகள் வர்றதில்லை அல்லது பலன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதான் அந்த பயிர் உயிராக வர்றதில்லை. அப்படி வந்ததுன்னா அதில் விளைச்சல் வர்றதில்லை. இதுதான் எல்லாரோட குறைபாடாக இருக்குது. இதை நம்ம வத்திராயிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாயிகளுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்பட்டப்போ கடந்த வருடத்தில் ஒரு சில காரியங்கள் பண்ணோம். அதை தான் இந்த வருஷமும் நம்ம முன்கூட்டியே முன்னறிவிப்பாக சொல்கிறோம். அப்படி செஞ்சுக்கிட்டால் நமக்கு பிரச்சனை வராது. அப்படி ஒருவேளை மின்சாரம் தாக்குனாலும் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. ஒருவேளை அந்த மாதிரி மின்சாரம் தாக்குனா அந்த மாதிரி மரங்களுக்கெல்லாம் முறையான தண்ணீர் பாய்ச்சிடணும். ஃபஸ்ட்டு தண்ணீர் பாய்ச்சிடணும். பாதிக்கப்பட்ட ஓலையெல்லாம் வெட்டி எடுத்துடணும். ஒவ்வொரு மரத்துக்கும் குறைந்தபட்சம் மரத்துலேருந்து ஒரு 6 அடி தள்ளி வட்டம் போட்டு மண்வெட்டியில் வட்டம் போட்டு, முக்கியமாக மக்கின சாணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 கிலோ சாணம் வைக்கலாம். அதே மாதிரி ஆட்டு எரு இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த சாணம் அல்லது ஆட்டு எரு வச்சா ரொம்ப நல்லது. 20 கிலோ வைக்கலாம். 5 சட்டி அல்லது 4 சட்டியாவது கிடச்சதுன்னா அது வைக்கலாம். அது கூட உங்களுக்கு சாம்பல் கிடச்சதுன்னா குறைந்தபட்சம் 5 கிலோவாவது சாம்பல், அதாவது ஒரு சட்டி சாம்பல் எடுத்து சுத்தீவரை போட்டு மூடிடணுங்க. மூடி தண்ணி கொடுக்குறோம். இதால் என்ன நடக்கும்னா அந்த பயிருக்கு வேணுங்கிற ஒரு சின்ன சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த பயிருக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா பயிரோட தலைப்பகுதியில் முடிஞ்ச வரையிலும் இருக்கக்கூடிய பச்சை இலைகளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய கரைசல்கள் மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் எது இருக்கோ அதை கலந்து தெளிக்க முடியுமான்னு பார்க்குறோம். இலைகளில் தெளிக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதை எப்படி தெளிக்கணும்னா முடிஞ்சால் ஈயம் கரைசலும் மீனமிலமும் அல்லது ஈயம் கரைசலும் பஞ்சகாவியாவும் அல்லது ஈயம் கரைசலும் சாணப்பாசி கரைசலும் அந்த மாதிரி கலந்து இலைகளில் தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி தெளிக்கிறப்ப அந்த பயிருக்கு கொஞ்சம் உயிர் வரும். ஒரு அடிப்பட்ட நிலைமையிலேருந்து அந்த எரிஞ்சு போன செல்கள் போக புதிதான செல்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கீழே தண்ணி கொடுக்குறோம், கீழே சத்து வச்சுருக்கோம், மேலே தெளிக்கிறோம். இது என்ன செய்யும்னா அந்த பயிர் ஒரு ஷாக்கில் இருக்கும். மின்சாரம் தாக்கி ஒரு ஷாக்கில் இருக்கும். அந்த ஷாக்கில் இருக்க பயிருக்கு அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்து அதுக்கு கூடவே இருந்து அதை இயல்பாக்குறப்ப அந்த மரம் கண்டிப்பாக உயிர் பெற்று வந்துடும், மட்டைகள் வரும். ஆனால் பாளைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கூடுதலான செயல்பாடுகளை செய்யணும். உதாரணத்துக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா நுண்ணூட்ட கலவைன்னு வச்சுருப்பாங்க. அது ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு மரத்துக்கு 100 கிராம் மாதம் அந்த 100 கிராமை வைக்கணும். தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றி விடணும். பொதுவாக அது நல்லது. முடிஞ்சால் வேரில் கூட கட்டலாம். சரிங்களா? வேரில் கூட ஒரு தடவை கட்டலாம், மிச்சதெல்லாம் கீழே ஊற்றி விடலாம். இந்த வேரில் கட்டுறதுங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு சில நேரம் அந்த ஷாக்கில் அந்த வேர் உறிஞ்சக்கூட, அதாவது அந்த மரம் இயல்பாக மண்ணிலேருந்து எடுக்கக்கூட தெரியாமல் அப்படி இருக்குங்கிறப்ப மேலே தெளிக்கிறோம். தெளித்த உடனே இலை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறப்ப இதை உறிஞ்ச ஆரம்பிக்கும். கட்டக்கூடாது. மேலே தெளிக்கிறோம். மேலே தெளித்த உடனே இலையெல்லாம் அப்படி கருகின இலையெல்லாம் அப்படியே மெதுவாக விரிஞ்சு வளர ஆரம்பிக்குது. விரிஞ்சு வளர ஆரம்பிக்குதுங்கிறது என்ன? வெயிலேருந்து உணவு தயாரிக்குன்னு அர்த்தம். உணவு தயாரிக்கிறப்ப உறிஞ்சுது, இலையிலேருந்து உறிஞ்சுது, சத்துக்களை உறிஞ்சுதுங்கிறப்ப கீழே வேர் வழியாகவும் உறிஞ்சும். அப்போ வேரில் கட்டுறோம். அப்போ நமக்கு கண்டிப்பான பாளைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு இயல்பான மரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்பிக்கையாக செய்யணும். இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம சொல்கிறதில் பாதி தான் நம்ம விவசாயிகள் செய்கிறது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன். உண்மைக்கு சொல்லப்போனால் அதுக்கு இன்னும் நல்லா சத்துக்கள் கொடுத்தோம்னா அந்த பயிர் ரொம்ப இயல்பாக ரொம்ப சீக்கிரம் வெளியில் வரும். அந்த சத்துக்களோட வெளியில் நம்ம எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி
நல்லாகிறோம்னா நம்மளை எப்படி கவனிச்சுக்கிறாங்களோ அது மாதிரி அந்த பயிரை கவனிக்கிறப்ப தான் பயிர் இயல்பாக வரும் அப்படிங்கிறது தான் செய்தி. மீண்டும் சந்திப்போம்.